சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 27/10/2025 திங்கக்கிழமை கந்த சஷ்டியோட 6வது நாள் சூரசம்காரம் இன்னைக்கு சாயந்தரம் நடைபெறும். இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு காலையிலே எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதை நானும் மனசார உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். காலையிலே 4:15 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்சுருந்த வெத்தலை தீபமெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த துணி வச்சு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா புது வெத்தலையில் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி முருகருக்கு நெய்வேத்தி கேசரி செஞ்சு வச்சுருக்கிறேன். சாயந்தரம் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகர் படத்தை எல்லாம் தொடச்சிட்டு வேலுக்கு 6 அபிஷேகம் செஞ்சு இன்றைக்கி தயிர் சாதம் வச்சு வழிபாடு செய்யணும். தயிர் சாதம் அதோட நமக்கு ஸ்வீட் ஏதாவது வச்சு பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதாவது வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம். அதே போல் சாயந்தரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரம் முருகப்பெருமானுக்கு வைக்கிற படையில் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த 6 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதம் முடிக்கணும். அதே போல் நாளைக்கு தான் என்னுடைய விரதமும் முடியுது. நாளை 6 மணிக்கு மேலே தான் நான் முருகருக்கு படையில் வச்சு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய விரதத்தை நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவருடைய வேண்டுதலும் முருகன் நிறைவேற்றி வைப்பார். ஓம் சரவண பவ.